ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே இருக்கக்கூடிய ஜாப் தான். இந்த ஜாபுக்கு வந்து இன்ஜினியரிங் லெவல் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு ஜாப்ஸுக்கு போஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு கேட்டகரியில் உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் வந்து டெய்லி போஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட் வந்து நீங்கள் விசிட் பண்ணி வச்சு டெய்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஜாப் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாரி நம்ம போடக்கூடிய வீடியோ டெய்லி உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாரி டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு நம்ம சேனலில் வீடியோ வந்துடும், ஒரு ஜாப் அப்டேட்டு. ஸோ வேணுங்கிறவங்க மறக்காமல் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயும், அதாவது வீடியோக்கு இருக்க டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருப்பேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க. இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ உங்களுக்கு வந்து ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரி கீழே சிவில் மற்றும் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஹையரிங் பண்ணுறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே உங்களுக்கு ஹையர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வெப்சைட் லிங்க் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா டிசம்பர் 30 ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து பேமெண்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 30 ஜனவரிக்குள்ள நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ க்ளோசிங் ஆகுதுன்னா ஜனவரி 20, 2025 உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். உங்களுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேக்கன்சி வந்து சோன் வைஸாக கொடுத்துருக்காங்க. சோன் மீன்ஸ் வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, அதுமாதிரி சென்ட்ரல்னு சொல்லுவாங்கள்ல, அந்தமாதிரி சோன் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி கீழே வரீங்க, உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக இங்கே படித்து பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு வந்து சில கேட்டகரிஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கீழே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து சில ஜோனில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ நார்த் ஜோனாக இருக்கட்டும், இல்லை சவுத் ஜோனாக இருக்கட்டும், ஏதாவது ஜோனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அதிகபட்சமான வயசே பார்த்தீங்கன்னா 30 தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 30 தான் வயசு. உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் எந்த ஜோனில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஜோனில் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதில் வந்து எந்த விதமான வேகன்சி உங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் சிவில் கேட்டகரி கீழே நீங்கள் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், இன்டீரியர் ஒர்க்ஸு, அப்புறம் பில்டிங் ரிலேட்டட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அப்புறம் உங்களுக்கு பில்டிங் அண்ட் ரெசிடென்ஷியல் காலனி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி சூப்பர்வைசிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஜூனியர் இன்ஜினியர் சிவில். அதேமாதிரி ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரல் அண்டு எலக்ட்ரோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்டாலேஷன் எல்லாம் நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை ரெசிடென்ஷியல் காலனியாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களோட ஜாபோட டிஸ்கிரிப்ஷன். அடுத்து ஏஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் வந்து உங்களுக்கு 20லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் வந்து 2/12/1994 அப்புறம் பிறந்தவங்களாகவும் 2004 முன்னகிட்டி பிறந்தவங்க, அதாவது கரெக்டாக இந்த டேட்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு 20லேருந்து 30 வயசுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்கு வந்து அப்பர் ஏஜ் லிமிட் வந்து ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அது ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸு, அதர் பேக்வேர்டுக்கு 3 இயர்ஸு, டிசபிலிட்டிக்கு வந்து 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து நமக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் கேட்டகரியில் வரீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் பிடெக்கை சொல்லுவாங்களே, பிஇ படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் மினிமமாக 60% மார்க் எடுக்கணும். எஸ்சி எஸ்டி வரீங்கன்னா 55% கேட்குறாங்க. இதே நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு நார்மல் கேட்டகரிக்கு வந்து 55%, எஸ்சி எஸ்டிக்கு 45 தான் கேட்குறாங்க. அடுத்து உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா இதிலும் 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்தீங்கன்னா எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கணும். டிப்ளமோ வந்து 50%, டிகிரியில் வந்து 40% எடுத்து அவங்களுக்கு மினிமம் பாஸாக வச்சுருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் டிகிரியில் எடுத்தது, டிப்ளமோ எடுத்தது, உங்களோட மார்க் பெர்சன்டேஜ் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மார்க் வந்து 55, அதாவது 50% கீழே இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு பார்த்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களோட சிஜிபிஎன்னா என்ன, ஓஜிபிஎன்னா, சிபிஎன்னா என்ன அப்படின்னு உங்களோட பெர்சன்டேஜ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே இல்லாமல் உங்களோட மார்க்ஸை பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு தான் மினிமம் எலிஜிபிலிட்டியாக வச்சுருக்காங்க. அதேமாரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு, இல்லை 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிகிரி ஹோல்டருக்கு. நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதுலேயும் முக்கியமாக உங்களுக்கு சிவிலில் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆஃபீஸ் பில்டிங்ஸ், கமர்ஷியல் பில்டிங், ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸு பேசிக் நாலேஜ் தெரியணும். அங்கே என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், என்ன மாதிரி ஒர்க் இருக்கும், என்ன சிவில் ஒர்க்குன்னு தெரிஞ்சிருக்கணும். இதே நீங்கள் எலக்ட்ரிக்கல் கீழே வரீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிப்ளமோக்கும் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிகிரி ஹோல்டருக்கும் கேட்குறாங்க. இதில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் வந்து ஹெச்டி லைனும் சப்ஸ்டேஷனில் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏசி பிளான்ட்டு, யூபிஎஸ்ஸு, டிஜி செட்டு, சிசிடிவி, ஃபயர் அலாரம் இதெல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கான ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் கீழே உங்களுக்கு வந்து ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் இருக்கும் பாருங்கள்.
எல்பிடின்னு சொல்லுவாங்களே, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களா, அது வந்து 300 மார்க்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த 300 மார்க்கு நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 50 மார்க்கு, இன்ஜினியரிங் டிசிப்ளின் பேப்பர் 1 40, இன்ஜினியரிங் டிசிப்ளின் பேப்பர் 2 40, ஜெனரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் 50, மொத்தமாக நீங்கள் 180 கீழே எழுதுவீங்க கொஸ்டின்ஸு. ஸோ உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, ஸோ அதுக்கான டீட்டெயில் எல்லாமே அனெக்ஸ் வீல கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பார்த்துக்கோங்க. அதுமாதிரி உங்களுக்கு ஆஃபீஸ் அண்டு லோக்கல் லாங்குவேஜ் இந்த ஜோன், நீங்கள் எந்த ஜோனில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜோனுக்கான உங்களுக்கு லாங்குவேஜ் டெஸ்ட் தான் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் இல்லை அந்த ஜோனில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வருதுன்னா உங்களுக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்க கேட்குறாங்க. ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. 1/5 கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 4 கொஸ்டின் தப்பாக எழுதுனீங்கன்னா ஒரு மார்க் வந்து மைனஸ் ஆகிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கான பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேசிக் பேவாக 33,000, அதாவது கிட்டத்தட்ட 34,000 கொடுக்குறாங்க பெர் மந்த்துக்கு. இதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ்னு 15% கொடுக்குறாங்க. அப்புறம் மந்த்லி கிராசரின்னு சொல்லி ஒரு அலவன்ஸ் கொடுக்குறாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60,000லேருந்து 70,000 வரைக்கும் சம்பளமாக உங்களுக்கு இருக்கும், அலவன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு. ஸோ இங்கே ஜோன் வைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோன் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஜோன்னா என்ன, வெஸ்ட் ஜோன்னா என்ன, நார்த்து ஜோன்னா என்ன. நம்ம வந்து சவுத் ஜோன் கீழே வரோம். பெங்களூர், சென்னை, கொச்சி, திருவனந்தபுரம் இந்த 4 ஸ்டேட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே ஆன்லைனில் தான் ப்ராசஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஸோ டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து நமக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கீழே வரீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா ஃபீஸும் ப்ளஸ் உங்களுக்கு 18% ஜிஎஸ்டி இருக்கும் கொடுத்துருக்காங்க. இது வெறும் உங்களுக்கு இன்டிமேஷன் சார்ஜ் மட்டும் வாங்குறாங்க. இனி அதர் கேட்டகரி வரீங்கன்னா, அதாவது ஓபிசி சென்ட்ரல் கீழே வரீங்கன்னா 450 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி, அடுத்து இன்டிமேஷன் சார்ஜ்னு கொடுத்துருக்காங்க. சேர்த்து உங்களுக்கு வாங்குறாங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணணும், புதுசாக வந்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும், ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸு ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேண்டிடேட் கேன் அப்ளை ஒன்லி ஃபார் 1 போஸ்ட். அதாவது நீங்கள் ஒரு ஜோனில் ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் ஜோன்லேருந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எது பண்ணிங்களோ அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க, மீதி எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமு எல்லாம் முடிஞ்சப்பறம் உங்களுக்கு 1/4/2024 வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே. ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஏப்ரல் மாதத்தில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் கவர் பண்ணுறாங்க உங்கள் கேட்டகரி கீழே. இன்கேஸ் நீங்கள் சிவில் கேட்டகரியில் வரீங்கன்னா உங்களுக்கு பில்டிங் மெட்டீரியல் கீழே கேட்குறாங்க, எஸ்டிமேட்டிங் அண்டு காஸ்டிங் அண்டு வேல்யூஷன், சர்வே கேட்குறாங்க, சாயில் மெக்கானிக்ஸு, ஹைட்ராலிக்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், அப்புறம் என்வாயர்மெண்ட் இன்ஜினியரிங், இது எல்லாமே கேட்குறாங்க. உங்களுக்கு எக்ஸாம் எந்த பேட்டர்ன் கீழே வருதுங்கிற டீட்டெயிலாக எடுத்து இதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 2 எக்ஸாம் சொல்லியிருக்காங்களா, அந்த மோடு தான் இது. பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், லைட் ஆஃப் டிசைனு, ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர், எல்லாமே உங்களோட சிலபஸ் தான் இது. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் கீழே வரீங்களோ அந்த சிலபஸை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல பிஎல்டி டெஸ்ட்னு சொன்னோம்ல, அதாவது ப்ரொஃபிஷியன்சி லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்னு சொன்னோம்ல. சவுத் ஜோன் வந்து உங்களுக்கு கன்னடா, தமிழ், மலையாளம் கேட்குறாங்க. ஈஸ்ட்டுக்கு வந்து ஒடிசா, அசாம், ஹிந்தி, பெங்காலி. வெஸ்ட்டுக்கு வந்து குஜராத்தி, மராத்தி. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் மட்டும் தான் எக்ஸாம் சென்டர் இருக்குது. நீங்கள் சென்னை போய் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். இல்லை பக்கத்தில் தான் உங்களுக்கு திருவனந்தபுரமும் கொடுக்குறாங்க. ஸோ தட்ஸ் இட் டுடே வீடியோ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. யாரெல்லாம் ரிசர்வ் பேங்க் இந்தியாவுக்கு கீழே வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் கைஸ். ஆல் தி பெஸ்ட். டாடா, பை பாய்.